இப்போ நம்ம பஞ்சபாண்டவர்கள், திரௌபதி எல்லாருமே காமியவனத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே துவாரகையில் என்ன ஆகுது, நம்ம கிருஷ்ணர் அந்த சிசுபாலனை மோதி அவரை உடச்சி அவரை தன்னோட உடம்பில் அப்படி பாதியாக அப்படி ஜாயின் ஆனதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் சால்வன் அப்படிங்கிற கிரகம் அப்படி இந்த கலவரம் நடக்கும்போது சால்வன் அப்படிங்கிற கிரகம் துவாரகையை மோதுது. மோதினோன்னா அந்த கிரகத்தின் ஈர்ப்பு விசையில் கிருஷ்ணர் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே சால்வனை வெளியே தள்ளிட்டு வர்றாங்க. காமியவனத்துக்கு கிருஷ்ணரோட அந்த குரூப் ஃபுல்லும் வருது. போஜர், விருஷ்ணி, சேதி நாட்டு திருஷ்டகேது, கேகய நாட்டு அரசர்கள் எல்லாருமே இங்கே சுபத்திரை, அபிமன்யு எல்லாருமே பஞ்சபாண்டவர்களோட தான் வந்தாங்க. அவங்களுக்கு அந்தளவு ஈர்ப்பு விசை கிடையாது, எல்லாரும் இழுக்கிற அளவு. அதனால் கிருஷ்ணர், பலராமர் இவங்க எல்லாம் சுபத்திரை, அபிமன்யுவை இழுத்துட்டு போகிறாங்க. அந்த ஏரியாவுக்கு அந்த திருஷ்டத்யும்னன், அந்த பாஞ்சாலியோட கூட பிறந்த அண்ணன் அப்படிங்கிறவர், அவர் அந்த குட்டி பஞ்சபாண்டவர்கள் 5 பேரையும் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ இவங்க ஈர்ப்பு குறைஞ்சு இவங்க 5 பேரும் திரௌபதியும் மட்டும் இந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு இப்போ அர்ஜுனனை இழுக்கிற கெப்பாசிட்டி இந்த குரூப்புக்கு இல்லாமல் போயிடுது. அப்போ அர்ஜுனன் தனியாக பிரிஞ்சு, ஏன்னா நம்ம இருக்கிறது சிவனோட ஏரியா, சிவன் பார்வதி இருக்கிற ஏரியாவில் தான் நம்ம குரூப் ஆஃப் பிளானட்ஸ் ஃபுல்லும் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் அந்த சிவன் கிட்ட இருந்து நிறைய கிரகங்கள் உற்பத்தி ஆகிட்டுருக்கும். அப்போ அந்த பன்றி போன்ற ஒரு கிரகம் அர்ஜுனன் மேலே மோதினோன்னா இவர் திருப்பி மோதும்போது சிவன் மேலே போய் மோதிடுவார். சிவனோட ஏரியாவிலேருந்து நிறைய கிரகங்கள் அர்ஜுனனோட சேர்ந்து ஜாம் ஆகி அர்ஜுனன் பெரிய உருவமாகி இன்னும் கொஞ்சம் வலுவாக இன்னும் கொஞ்சம் பெரிய கிரகமாக ஆயிடுறாரு. இப்போ அவருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு நிறைய பாசுபதாஸ்திரம்னா பசுபதி அப்படின்னா சிவனுன்னு அர்த்தம். அந்த பசுபதியோட அஸ்திரம் அவர் உருவாக்குன அந்த கிரகங்கள் இப்போ இந்த அர்ஜுனன்லாம் ரொம்ப பெரிய கிரகம். இப்போ அவர்கிட்ட ஜாம் ஆனது ஃபுல்லும் சந்திரன் சைஸ் உள்ள கிரகங்கள்லாம் நிறையா ஜாயின் ஆகிருக்கு. அதனால் இப்போ அர்ஜுனன் கொஞ்சம் வலு கூடுனவராக இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக எல்லாத்தையும் கொஞ்சம் இழுக்கிற திறமையோடு அவர் இப்போ இருக்கிறாரு. அப்போ அந்த ஏரியாவுக்கு மாதலி அப்படிங்கிற கிரகம் வருது. அது யாருன்னா இந்திரன் குரூப்பில், அமாவதி குரூப்பில் இருந்த ஒரு கிரகம். அந்த மாதலி அர்ஜுனனா தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு அமராபுரி நோக்கி போகிறாரு. இப்போ இங்கே இந்த காமியவனத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ அர்ஜுனன் அந்த இந்திரகீல மலைக்கு போய் தான் அந்த சிவனோட மோதி வலுவாகிறாரு. அந்த பாசுபதாஸ்திரம்னா சந்திரன் போன்ற கிரகங்கள் அவரோட உடம்பில் ஜாயின் ஆகி அவர் கொஞ்சம் வலுவாகிறார். இப்போ அவர் வேறு கிரகங்களோட மோதும்போது அந்த சந்திரன் போன்ற கிரகங்கள் அது உடஞ்சி வேறு கிரகங்களில் மோதி அந்த கிரகங்களை உடைக்கும். அதுதான் பாசுபதாஸ்திரம். இங்கே காமியவனத்தில் பீமன், திரௌபதி, தர்மர், நகுல சகாதேவர்கள் இருக்காங்க. இப்போ இந்த குரூப்பை ஃபுல்லும் இழுக்கிறது பீமன் தான். அப்போ ஒரு சமயம் என்ன ஆகும், அங்கே அனுமர் அப்படிங்கிற அந்த கிரகம் அந்த ஏரியாவில் இருக்கும். அப்போ அந்த கிரகத்தோட ஈர்ப்பு விசையை விட்டு வெளியே போக முடியாது. இந்த 4 பேரும் திரௌபதியும் இந்த அனுமரையே சுற்றி வந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு ஈர்ப்பு விசையிலேருந்து அவங்களால வெளியே போக முடியாது. எப்படினா இங்கேருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியலை. அந்த கிரகங்கள் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த பீமர் தன்னோட வலு ஃபுல்லும் கொண்டு அப்போ ஒரு ரொம்ப நாள் சுற்றுனதுக்கப்புறம்
வலு கொண்டு அப்படி இந்த 4 கிரகங்களையும் அந்த அனுமர்கிட்ட இருந்து இழுத்துட்டு தப்பிச்சு வேறு ஏரியாவுக்கு அப்படி நகண்டு போவாங்க. அப்போ அந்த ஏரியாவில் வந்து வேறு ஒரு இந்த சௌகந்தி அப்படிங்கிற மலர் இருக்கிற கிரகம் இருக்கும். அந்த கிரகத்தை தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்ததுக்கு அப்புறம்தான் இந்த அனுமர்கிட்ட இருந்து அவங்க பிரிஞ்சு அடுத்த ஏரியாவுக்கு நகல ஆரம்பிப்பாங்க. இந்த சௌகந்தி அப்படிங்கிற அந்த மலர் உள்ள கிரகத்தை வந்து பீமன் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வலுவாயிடுவார். வலுவாகி அனுமர்கிட்ட இருந்து அவர் நகண்டு வேறு ஏரியாவுக்கு அவங்க போக ஆரம்பிப்பாங்க. இப்போ இவர் என்ன ஆகிறாரு, அர்ஜுனன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ அர்ஜுனன் வந்து அந்த இந்திரகீல மலையிலிருந்து மாதுளியோட ஈர்ப்பு விசையில் அமராவதி நோக்கி போகிறாரு. அங்கே இந்திரனோட அந்த குரூப் ஆஃப் பிளானட்ஸோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு. அந்த கடைசி சுற்றில் ஊர்வசி இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து அர்ஜுனன் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க நிறைய அந்த மோதல் நடந்தோன்னே அர்ஜுனன் வந்து தன்னோட வலு வந்து நிறையா குறைஞ்சிரும். அந்த ஊர்வசியோட பெண் தன்மையான அந்த கிரக சேர்க்கையும் அர்ஜுனன் கிட்ட நடக்கும் பொழுது அர்ஜுனன் வந்து அந்த ஆணும் பெண்ணும் கலந்த தன்மையோடு அவர் இருக்கிறாரு. அப்போ தான் அவர் வந்து திருப்பி இங்கேருந்து கிளம்பும் பொழுது அமராவதியிலேருந்து கிளம்பி விராட நகரம் போகிறாங்கல்ல, அப்போ வந்து அவருக்கு அந்த அமைப்பு உருவாகுது. அந்த ஆண் கிரகமும் அந்த ஊர்வசிக்கிட்ட இருந்த அந்த பெண் தன்மையும் சேர்ந்து அர்ஜுனன் வந்து அந்த அலித்தன்மை அடைகிறார். இங்கே பீமனும் அந்த சௌகந்தி மலையோட ஈர்ப்பு விசையில் ஈர்க்கப்பட்டு இந்த 4 கிரகங்களையும் இழுத்துக்கிட்டு அனுமரை விட்டு அப்படியே கிளம்பி அவங்களும் அந்த விராட நகரம் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க.